Hi friends, welcome to BITS Information. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் ரெண்டு ரெக்யர்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டேபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேக்கன்சி பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே போலீஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4208 வேக்கன்சி ஓவரால் இந்தியா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சின்றது எல்லாமே இந்த டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் என்றைக்கு ஓப்பன் ஆகுன்றதை கொடுத்துருக்காங்க. 15/4/2024 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் 14/5/2024 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா கான்ஸ்டேபிள் வேக்கன்சி நமக்கு 4218 வேக்கன்சி ஓவரால் இந்தியா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 28 இயர்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோவிடில் பேஸ் பண்ணி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு 3 years. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே 28 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஏஜில் நீங்கள் வரீங்களோ அவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் நார்மல் ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 25 years தான்ன்றதை கொடுத்துருந்தாங்க. ஆஸ் பர் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்ததால் ஒரு 3 years ஆஸ் பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டை பேஸ் பண்ணி இங்கே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 18 to 28 years பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது பல்க் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியா எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் டிஃபென்ஸ் லைன் போகணுன்ற விருப்பப்படுறவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகேங்களா கண்டக்ட் பண்ணாலே உங்களுக்கு ரிமைனிங் 400 உங்களோட அக்கௌண்ட்டில் டிடெக்ட் ஆகுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 rupees தான். ஸோ ரிமைனிங் 400 உங்களோட அக்கௌண்ட்லேயே டிடெக்ட் ஆகுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் அதர் கேண்டிடேட்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், ஃபீமேல், மைனாரிட்டிஸ் ஆர் இபிசி. ஸோ இந்த கேட்டகரியில் வர கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 250 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சிபிடி எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது இந்த 250 அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அப்போ இந்த கேட்டகரி வர எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓவரால் நமக்கு எக்ஸப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்ம 250 நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ அதர் கேண்டிடேட் 500 பே பண்ணுங்கள். ரிமைனிங் அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐஎஃப்சி கோட் இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணுன்றதும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னும் பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மார்க்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணணும் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பியில் தான் நீங்கள் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மல்டிபிள் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட் வில் ரிஜெக்ஷன் ஃபார் ஆல் த அப்ளிகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதுதான் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் 500 பே பண்ண அமௌண்ட் அண்ட் 250 பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுன்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸாக சிபிடி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே எல்லாமே வந்து கொடுப்பன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ், ஸோ அதுக்கான டீட்டெயில் பேட்டர்ன்ஸ், ஓகேங்களா, சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஆன்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கான மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிமைனிங் போத் பார்ட் வந்து 35 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற போல் இருக்கும். ஓகேங்களா? சாரி, 120 கொஷின்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 90 மினிட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் டைம் வந்து. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, மேல் அண்டு ஃபீமேல். ஸோ அவங்களுக்கான பிஇடி. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் எவ்வளோ ரன்னிங் மீட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர், 1600 மீட்டர், லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப். ஸோ ஃபீமேல் அண்டு மேலுக்கு வந்து என்னென்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கோத்ரூ பண்ணுங்கள். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பி கோட்டா அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில கோட்டாஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணுன்றது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளியராக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கேன் பண்ணுற ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான சைஸ் எவ்வளோன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓவராலாக ஆர்ஆர்இ வெப்சைட்டில் எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி சென்னை government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்றதை நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் வந்து இதே போலவே சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 452 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 452 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னோமோ இந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் 10th ஆர் அதர்வைஸ் வந்து ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி ஓரியன்ட் தான். ஓகேங்களா? சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சின்றதுனால நம்ம டிகிரி ஓரியன்ட் தான் நமக்கு இருக்கணும். ஸோ எனி டிகிரி ஹாவ் டு கம்ப்ளீட். ஏஜ் லிமிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 இயர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கோவிட் இருந்ததால் நமக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 to 28 இயர்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களாம் இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா த சேம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டேபிளுக்கு என்ன சொன்னோம் அதே தான். 500 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிபிடி எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது ரிமைனிங் 400 உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுன்றதை சொல்கிறாங்க. ஸோ அதர் கேண்டிடேட்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி, இபிசி இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees பே பண்ணணும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகும்போதே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துலான்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தோஸ் அட்டெண்டிங் த சிபிடின்றது கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த பேங்க், அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோட் இந்த போர்ஷன்ஸ்லாம் எக்ஸாம் ஃபீ வந்து இருக்கணுன்றதை நம்ம சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இஃப் யூ கிவ் த ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோன்னா நம்ம என்ன ஆகும்னா அவங்க ஆர்ஆர்பி வந்து பொறுப்பு இல்லைன்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் கிளியராக பாருங்கள்.
அண்ட் தென் வந்து இது 452 வேகன்சி சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இது டிகிரி லெவலுன்றதுனால கொஷின்ஸோட லெவல் வந்து கொஷின் பேப்பர் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டேபிள் கொஷின் பேப்பரோட லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ புதுச்சேரியில் ரீசெண்டாக கால்ஃபர் பண்ண போஸ்ட்டில் போலீஸ் கான்ஸ்டேபிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கார்டு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஜெக்ட் ஆனீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க IRBN கால்ஃபர் பண்ணுவாங்களாம், அகைன் போலீஸ் கான்ஸ்டேபிள் கால்ஃபர் பண்ணுவாங்களாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ ஜாப் நேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓவரால் இந்தியா, ஓகேங்களா? ஸோ எங்கே வேணால் இருக்கலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது ரயில்வே ஓரியன்ட் ஜாப் தான். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.